ஹாய் guys, வெல்கம் டு லக்ஷி தாரா டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீவ் சீக்வன்ஸு, ஃப்ளவர் சீக்வன்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஸ்டோனு, அடுத்து டியூப் பீட்ஸ். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸ்லேயும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தான் சொல்லலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு முக்கோண ஷேப் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு முக்கோண ஷேப் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கேல்லே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவாக பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1.5 இன்ச்சு ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த 3 லைனுமே 1.5 இன்ச்சில் இருக்க மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மாதிரி ஊசியில் நூல் கோத்து நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது நார்மலாக நீடில் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் த்ரெட்டு தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிளாத்துலேருந்து ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த முக்கோண மாதிரி ஷேப்பில் ஸோ அந்த 3 கார்னர் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளிப் ஸ்டோன் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளிப் ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் கிளிப் ஸ்டோன் எடுத்துக்க ஒயிட் கலர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கிளிப் ஸ்டோனை பேக் சைடு நமக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ஊசி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட் வழியாக ஊசி வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், எகைன் மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளாத்தில் ஊசி குத்தி ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதே கிளிப் ஸ்டோனில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஊசியை குத்தி எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 2 பக்கம் நம்ம தையல் போட்டுக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மெத்தட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும் நமக்கு ப்ளவுஸில் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளிப் ஸ்டோன்லேருந்து நான் லெஃப்ட் சைடு அந்த கீழே இருக்க லைன்ஸ் நேர் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அதுக்கு அந்த கிளிப் ஸ்டோனோட சென்டர் அந்த நம்ம கீழே இருக்க லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஊசியை குத்தி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீடு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்குள்ளே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா லாக் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த சுகர் பீட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த லைன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு லெஃப்ட் சைடு ஊசி குத்தி எடுத்துக்கிறேன் கீழால். ஓகேங்களா? அந்த லைன்ஸுக்கு வெளியே ஊசி குத்தி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எகைன் மாதிரி ஒரு சுகர் பீடு லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா அந்த சுகர் பீடை விட்டுட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்குள்ளே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தது அந்த லைனுக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த சைடு ஊசி குத்தி எடுத்துகிட்டு எகைன் மாதிரி ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு ஸோ அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 டாட்ஸ் மாதிரி இருக்கா. இப்போ என்ன பண்ணோம், ஸோ இந்த 2 ஃப்ளவருக்கு சென்டரில் அந்த லைனில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் நான் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த லைனில் ஊசியை குத்தி எடுத்துகிட்டு எகைன் மாதிரி இன்னொரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஃப்ளவர்ஸ் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஸோ லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி அதே மாதிரி தான் லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதே நீங்கள் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸுக்கு பதிலாக நீங்கள் பிக் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸும் கூட கொடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறதா. ஓகேங்களா? அடுத்து நம்ம கடைசியாக ஸ்டிச் பண்ண அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸுக்கு நேராக அந்த லைனில் ஊசி குத்தி எடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரி லீவ் சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை லாக் பண்ணுறதுக்கு மேலே டியூப் பீட்ஸ் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், அதோட ஹோல்ஸ் ஃபஸ்ட்டு ஹோல்ஸோடைய ஊசி குத்தி எடுத்துகிட்டு டியூப் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி கீழே கிராஸாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு மேலே இருக்க ஹோல்ஸோடைய ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். எகைன் மாதிரி அந்த லீஃப் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே நேரம் மாதிரி இன்னொரு டைம் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இன்னொரு லீஃப் சீக்வன்ஸ் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு எகைன் மேலே இருக்க லைன்ஸில் ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஸோ இந்த லீஃப் ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வி டைப்பில் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஸ்டிச் பண்ணுவேன். அடுத்து லெஃப்ட் சைடு
ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் இந்த 2 லீஃபுக்கு சென்டர் அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு லீவ் சீக்வன்ஸும் சுகர் பீடு நம்ம வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. லீவ் சீக்வன்ஸை நமக்கு டபுள் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு எகெயின் பண்ணி மேலே இருக்க லைன்ஸில் ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். நீங்கள் டியூப் பீட்ஸ் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, சுகர் பீடும் கொடுத்துக்கலாம், கட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், ஜர்தூசி கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா. இப்போ அடுத்த கார்னரில் ஸோ இந்த டிசைனே தான் ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் 3 பக்கமுமே. இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கார்னரில் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவதாக இருக்கிற அந்த கார்னரில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு கிளிப் ஸ்டோன் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கிளிப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் சேம் அதே தான். ஓகேங்களா. ஸோ ஒரு பக்கம் வந்து ஊசி விட்டு எடுத்தோம்னா ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஊசி வெளியே வந்துடும். அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எகெயின் மாதிரி எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணலையோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு அடுத்து அந்த கிளிப் ஸ்டோனுக்குள்ளே ஊசி விட்டு ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு எகெயின் மாதிரி அது நேர் கீழே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம் கிளாத்தில். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கிளிப் ஸ்டோனுக்கு பதிலாக சுகர் இந்த மாதிரி 5 mm பீடு அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது கிளிப் ஸ்டோன்ஸில் நிறைய கலர்ஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா ஒரு 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா. அடுத்தது நம்ம இந்த டிசைனை மேலே பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த லைனில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸு சுகர் பீட்ஸை லோட் பண்ணிக்கிறோம். அந்த சுகர் பீடை விட்டுட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸுக்குள்ளே ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறோம், ஸோ அந்த லைன்ஸ்க்கு வெளியே ஓகேங்களா ஊசி குத்தி எடுத்துக்கிறோம், ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறோம், எகெயின் மாதிரி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த லைனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த டபுள் ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா. எகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனுக்கு உள்ள ஓகேங்களா. ஸோ ரைட் சைடு ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம், ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு எகெயின் மாதிரி அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு இதை பார்த்தா 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 2 ஃப்ளவருக்கு சென்டரில் அந்த லைனில் வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எகெயின் சேம் அதே மாதிரி தான் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணி அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதே மெத்தட் நம்ம வந்து இந்த கண்டினியூஸாக வந்து கொண்டு போவோம். ஓகேங்களா. இது எல்லாமே நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் அந்த லைனில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு லீவ் சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லீஃப் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சேம் இந்த மெத்தட் தான் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு வி டைப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் மாதிரி அடுத்து சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி தெரியும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லீஃப் சென்டரில் டியூப் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் பீடு கட் பீட்ஸ் ஜர்தூசிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 3 பீட்ஸ் அளவுக்கு தான் லோட் பண்ண முடியும். கட் பீட்ஸ் அதே மாதிரி தான் 3 பீட்ஸ் அளவுக்கு தான் லோட் பண்ண முடியும். அது ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ நார்மலாக சின்ன சின்ன சைஸஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்று பெருசு 2 சின்னது அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. ஓகேங்களா. பட் அந்த என்ன கலர் லீஃப் எடுக்கிறோமோ அந்த கலரோட டார்க் கலராக இல்லை லைட் கலராக வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் எல்லாம் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஜர்தூசியில் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த சென்டர் கேப்புக்கு எந்த அளவுக்கு வருமோ ஸோ அந்த மாதிரி வந்து அளந்து பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த டிசைன் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமருக்கு நான் போட்டு கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துங்கிறது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த ப்ரூச் ஒர்க்கில் சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ மேலே அந்த முக்கோனோட ஃபஸ்ட்டு எண்டில் ஓகேங்களா அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதே மெத்தட் தான் இதுலேயும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கீழேருந்து ஓகேங்களா மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் அந்த லைன்ஸில். ஸோ நம்ம முக்கோண ஷேப் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைனில் நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து கிளிப் ஸ்டோனுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ளவர் சீக்வன்ஸும். ஸோ ஃப்ளவர் சீக்வன்ஸும் சேம் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எகெயின் மாதிரி என்ன பண்ணோம் அந்த லைன்ஸுக்கு வெளியே ஓகேங்களா. ஸோ உள்ளே வெளியும் ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் வந்து லோட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்மால் சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் பீட்ஸ் ஒன்று வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு அது லாக் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. இதே நீங்கள் வந்து பெரிய சைஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லாக் பண்ணுறதுக்கு பீட்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஒவ்வொரு சில ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் லோட் பண்ணால் ஸ்டிச் பண்ணும்போது அந்த சுகர் பீட்ஸ் நமக்கு வெளியே வந்துடும். ஹோல்ஸ் அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 ஃப்ளவர்ஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஸோ லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சேம் அந்த லைன்ஸில் அதே மாதிரி தான் ஊசி குத்தி எடுத்துகிட்டு ஒரு லீஃப் சீக்வன்ஸு எகைன் மாதிரி அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் பீட்ஸு. ஓகேங்களா. ஸோ அதை லோட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வி டைப்பில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எகைன் மாதிரி அதே மாதிரி எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு லீஃப் சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சென்டரில் ஸோ இந்த 2 லீஃபுக்கு சென்டரில் வந்து ஊசி குத்தி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸ்லீவ்லேயும் 2 பக்கமும் நெக்கில் ஃப்ரண்ட் நெக்கில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனை 3 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இதே மாதிரி தான் லீவ் சீக்வன்ஸ் ஒன்று லோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். அடுத்து என்ன பண்ணுறீங்க, பேக் சைடு திருப்பி எப்போ போன மாதிரி 2-3 தையல் போட்டு நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.